வணக்கம். இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு. இணைந்து கொள்ளும் நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் அரசின் கீழ் மனித உரிமை ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கு வாய்ப்பில்லை, சட்டத்தரணி நுவான் போபகே. ஐநாவில் இலங்கையை பாதுகாக்கும் முயற்சியில் களமிறங்கியுள்ள நாடுகள். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை தடுத்து வைத்து சித்திரவதை, ஆதிவாசிகளின் தலைவர் கண்டனம். திருடர்களுக்கும் பொய்யான ஏமாற்று அரசியலுக்கும் இடமளிக்க முடியாது, சஜித் சூளுரை. இறக்குமதி செய்யப்படும் அரிசி குறித்து வர்த்தமானியில் திருத்தம். 80 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக சீர்திருத்தங்கள் இடம்பெற வாய்ப்பு இல்லை என காலி முகத்திடல் போராட்டத்தின் செயற்பாட்டாளரான சட்டத்தரணி நுவான் போபாகே ஜெனீவாவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக அரசாங்கத்தின் வன்முறை நடவடிக்கை, ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் பொறுப்பு குரல்களுக்கான வாய்ப்புகள் இந்த அரசாங்கத்தில் காணப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்ற பின்னர் தன்னையும் போராட்டத்தில் ஈடுபட்ட பலரையும் கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்த சம்பவத்தையும் அவர் விவரித்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தப் போவதில்லை என்ற வாக்குறுதிக்கு முரணாக அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாகவும் நுவான் போபகே தெரிவித்துள்ளார். மேலும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் தொடர்ந்து அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் காலி முகத்திடல் போராட்டத்தின் செயற்பாட்டாளரான நுவான் போபகே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வின் போது சீனாவை தவிர ரஷ்யா, ஈரான் மற்றும் வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் இலங்கையை பாதுகாக்கும் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பேரவை முன்மொழிந்துள்ள தீர்மானத்துக்கு தங்கள் எதிர்ப்பை குறித்த நாடுகள் வெளியிட்டுள்ளன. இலங்கை மனித உரிமைகள் நிலைமையை நாடகமாக தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் தூதுவர் ஐக்கிய நாடுகளின் 46 கீழ் 1 தீர்மானத்தை கடுமையாக சாடியதோடு இது அரசியல் மயமாக்கல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் பேரவையானது அரசியல் ரீதியாக துண்டாடப்பட்ட அழுத்தம் காரணமாக உண்மையான ஊக்குவிப்பு மற்றும் மனித உரிமைகளின் பாதுகாப்புக்கான ஒத்துழைப்பை குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது என வடகொரிய பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஒரு ராணுவ சதியை சூடான் 2009 போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை தொடர்பில் இலங்கையை பாராட்டிய போதும் அதன்போது 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் போர்க்குற்றங்கள் என்பன தொடர்பில் சூடானிய பிரதிநிதி எதையும் குறிப்பிடவில்லை என்றும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. திருடர்களுக்கும் பொய்யான ஏமாற்று அரசியலுக்கும் இடமளிக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் 12 அமைச்சரவை அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார்கள். தற்போது இருக்கும் 20 அமைச்சரவை அமைச்சர்களையும் குறித்த 12 அமைச்சர்களையும் 37 ராஜாங்க அமைச்சர்களையும் சேர்த்தால் 69 அமைச்சர்கள். இந்த 69 அமைச்சர்களை எதற்காக நியமிக்கின்றார்கள்? அதிபர் நியமனத்தில் 134 வாக்குகளை பெற்றுக் கொடுத்தமைக்கு நன்றிக்கடன் செலுத்தப்படுகின்றது. வெட்கம் இல்லாத கைப்பாவை அரசியல்வாதிகள் ராஜபக்சக்களை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். ஆகவே பொதுமக்களுக்கான அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஒன்றிணையுங்கள். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ரமேஷ் பத்ரன பல விடயங்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை தொடர்பான விவரங்களை அமைச்சரவைக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் நாடாளுமன்ற குழுவுக்கும் உரிய தருணத்தில் வழங்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவிப்பது போன்று அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை தொடர்பான விவரங்களை மறைக்க விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த உடன்படிக்கை தொடர்பான விவரங்களை மறைக்கும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் ரமேஷ் பத்ரன மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக சில இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையினை 2 வாரங்களுக்கு ஒருமுறை திருத்துவதற்கும் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்காலிக சில பொருட்களின் இறக்குமதியை மட்டுப்படுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நிய செலாவணி நெருக்கடிக்கான தீர்வு கிடைக்கும் பட்சத்தில் அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 13 தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த 7 நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில்
அவர்களின் விடுதலை தொடர்பாக சட்டமா அதிபருடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கலந்துரையாடல் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். 13 தமிழ் அரசியல் கைதிகளின் நிலைமைகள் தொடர்பாக சட்டமா அதிபருக்கு இதன்போது எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. இந்த 13 தமிழ் அரசியல் கைதிகளும் எவ்விதமான குற்ற செயல்களும் செய்யாத நிலையில் சந்தேகத்தின் பேரிலேயே கைது செய்யப்பட்டிருந்ததாக சட்டமா அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 13 தமிழ் அரசியல் கைதிகளில் 11 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் இதன்போது தெரிவித்துள்ளார். குறிப்பாக விரைவில் ஒருவரை விடுதலை செய்ய உள்ளதாகவும் சட்டமா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய 33 தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையையும் உறுதிப்படுத்துமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சட்டமா அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அத்துடன் 22 கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும் என்றும் இதன்போது சட்டமா அதிபர் குறிப்பிட்டிருந்தார். பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் விரைவான முடிவுகளை எடுப்பதற்காக 5 பேர் கொண்ட அமைச்சரவை உபக்குழுவை நியமிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பொருளாதாரத்தை புத்துயிர் பெற செய்வதற்கும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளின் அவசியத்தை கருத்தில் கொண்டு இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அமைச்சரவை உபக்குழு அதிபர், பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் 3 உறுப்பினர்களை கொண்டு குறித்த குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் அரிசியை கால்நடை தீவனமாக பயன்படுத்தும் வகையில் வர்த்தமானி அறிவித்தலில் திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று 15,000 ஹெக்டேர் சோளம் பயிரிடுவதற்கு தேவையான விதைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? ஹால்வார்ட் கரையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்மாடி அடுக்குமனைகள் முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களை தடுத்து வைத்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஆதிவாசிகளின் தலைவர் ஊரு வரித்கே வன்னியிலத்தோ தெரிவித்துள்ளார். தம்பன கொடகாகினிய கிராமத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாணவர் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகேவுக்கு எதிரான தண்டனையை மீள் பரிசீலனை செய்யுமாறு அவர் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தவறு நடந்திருந்தால் தகுந்த தண்டனை வழங்குவது நியாயம். ஆனால் அவர்களை நீண்ட காலம் காவலில் வைத்து உடல் மற்றும் மன ரீதியான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குவது ஏற்புடையதல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உணவு பாதுகாப்பு இன்மை மோசமடையக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக உணவு மற்றும் தானியங்களின் இறக்குமதியும் குறைந்துள்ளது. பலவீனமான விவசாய உற்பத்தி, விலைவாசி உயர்வு மற்றும் தொடரும் பொருளாதார நெருக்கடி போன்றவற்றால் இலங்கையில் உணவு பாதுகாப்பின்மை மோசமடையக்கூடும் என உணவு மற்றும் விவசாய அமைப்பும் உலக உணவு திட்டமும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஏறக்குறைய 2 பருவ காலமாக பயிற்சிகை தோல்வியடைந்துள்ளமை காரணமாக இலங்கையில் உணவு உற்பத்தி 50% குறைந்துள்ளது. அத்துடன் 6.3 மில்லியன் மக்கள் மீதான மற்றும் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்வதற்காகவும் போதுமான உயிர் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உதவிகள் வழங்கப்படாவிட்டால் அவர்களின் நிலைமை மோசமடையக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஏறக்குறைய 30% மக்கள் ஏற்கனவே உணவு பாதுகாப்பின்றி உள்ளனர். எனவே அவசர உதவி தாமதமானால் இலங்கையில் உணவு பாதுகாப்பின்மை மோசமடையக்கூடும் என இலங்கையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் பிரதிநிதி விமலேந்திர சரண் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளில் மருந்துக்கான தட்டுப்பாடு தற்போது அதிகரித்து வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் தேசிய புற்றுநோய் வைத்தியசாலைகளில் இவ்வாறான மருந்து பற்றாக்குறை காணப்படுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளரும் வைத்தியருமான தமிழ் விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் மிக முக்கியமான புற்றுநோயாளர்களின் சிகிச்சைக்கு அத்தியாவசியமான 15 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதாக மகரகம அபிக்சா வைத்தியசாலையின் பணிப்பாளரும் வைத்தியருமான அருண ஜெயசேகர தெரிவித்தார். பெரும்பாலான மருந்துகள் நன்கொடையாளர்களால் வழங்கப்படுவதாக தெரிவித்த அருண ஜெயசேகர பற்றாக்குறையாக உள்ள ஏனைய மருந்துகள் உள்ளூர் விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்ற போதிலும் வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தப்படவில்லை என சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா குறிப்பிடுகின்றார். இதேவேளை அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் கொள்வனவிற்காக
$100 மில்லியன் நிதியை சுகாதார அமைச்சிற்கு பெற்றுக் கொடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள அந்நிய செலவாணி நெருக்கடியை கருத்தில் கொண்டு வேறு வேலை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி நிதியத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கொழும்பு நகர மறுமலர்ச்சி வேலை திட்டத்திலிருந்து $70 மில்லியன் நிதி மற்றும் மண் சரிவு இடர்களை குறைப்பதற்கான வேலை திட்டத்திலிருந்து $30 மில்லியன் நிதி சுகாதார அமைச்சின் தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிக விலைக்கு முட்டைகளை விற்பனை செய்து 80 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. $50 அதிகமாக முட்டையை விற்பனை செய்வோரை கைது செய்வதற்கான சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் சாந்த நிரியல்ல தெரிவித்துள்ளார். அதிக விலைக்கு முட்டைகளை விற்பனை செய்பவர்களை தேடி சுற்றி வளைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் முதற்கட்ட நிர்மாண பணிகள் நிறைவடைந்து 2024 செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தப்படும் என இத்திட்டத்தின் முதலீட்டாளர்களான கொழும்பு வேஸ்ட் இன்டர்நேஷனல் டெர்மினல் பிரைவேட் கம்பெனி தெரிவித்துள்ளது. துறைமுக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் இடம்பெற்ற முன்னேற்ற மேலாய்வு கூட்டத்தின் போதே இந்த விடயம் குறித்து அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. $700 மில்லியன் செலவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 23 ஆரம்பிக்கப்பட்ட கட்டுமான பணிகளை 2025 நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 12 பதுளையில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள அதேவேளை மனநலம் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுவன் தாக்கியதில் 81 வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹெம்மாதக தல்கஸ்பிட்டிய பிரதேசத்திலேயே மனநலம் குன்றிய சிறுவன் தாக்கியதில் மூதாட்டி உயிரிழந்துள்ளார். உணவை பரிமாறுவதில் ஏற்பட்ட வாக்குவாதமே இதற்கு காரணம் என காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை கடந்த 12 பதுளை கிளென்னெல்பின் தேயிலை தோட்ட பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவத்தின் போது தாய் மற்றும் மகள் கொலை செய்யப்பட்டிருந்ததுடன் மேலும் 63 வயதுடைய பெண் காயமடைந்திருந்தார். சந்தேக நபர் கொழும்பில் ஓட்டோ சாரதியாக பணிபுரிந்த நிலையில் எரிபொருள் பிரச்சினை காரணமாக வேலை இழந்து பதுளையில் தங்கியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.